வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். உதிரி கட்சிகள் இருக்கக்கூடாது, திமுக அதிரடி அரசியல் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பெரும் விதத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். அதன் தொடர்ச்சியாக எஸ்ஐஆருக்கு சமீப காலமாகவே எஸ்ஐஆர் என்ற பேச்சுக்கள் அரசியலில் ஒலிக்கிறது. காரணம் என்னவென்றால் போலி வாக்காளர்களை திருத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாம். எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக எஸ்சியில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் எஸ்ஐஆருக்கு ஆதரவாக கூச்சமே இல்லாமல் அதிமுக சுப்ரீம் கோர்ட்டை நாடியிருப்பதாக சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியை டெல்லியில் அடமானம் வைத்துவிட்டு எஸ்ஐஆர் தொடர்பான நிபந்தனைகளை அதிமுக ஏற்று கொண்டுள்ளதாக அவர் விமர்சித்தும் இருக்கிறார். மேலும் அதிமுகவிற்கு எதிர்கட்சியாக மட்டுமல்ல, உதிரி கட்சியாக இருக்கக்கூட தகுதியில்லை என்றும் அவர் சாடியும் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உதிரி கட்சிகளை நாங்கள் பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை, அதில் ஒன்று அதிமுகவாக இருக்கிறது அப்படின்றதையும் அவர் நிரசனமாக பேசியிருக்கிறார். இது அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஏன் அதனால் திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்கிறாருன்னா காரணம் இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைகள்லாம் திமுக பக்கம் இழுத்துட்டார் ஸ்டாலின் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன, அவன் உதிரியாக தான் ஆகிடும். ஸோ அதை தான் வெட்ட வெளியில் வெளிப்படையாக சொல்கிறார். ஸோ இப்படி சொன்னால் அதில் இருக்கிற கட்சியினர்கள் கூட நம்ம பக்கம் இழுத்தலாம்ல, இப்படி இருக்கிற ஒரு கட்சியில் நம்ம எதுக்கு இருக்கணும், நம்ம திமுக நாடியை சென்றலாம் அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் திமுக ஏற்படுத்துகிறது என்றே சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்பது. ஏன்னா அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் நடந்து கொண்டே இருக்கும். பரபரப்பு பஞ்சமில்லாத இடம்னா அது அரசியல் தான். அந்த ஒரு சூழலில் தற்பொழுது திமுகவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விதமான போட்டிகள் விட்டது. மெயின் போட்டியே அதிமுக இல்லைங்க, டிவிகே தான். அதாவது விஜய் அவர்கள் கூட சமீபத்தில் தாவேக தலைவர் சொல்லியிருக்கார், ரெண்டு கட்சிக்குள்ளே தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. இது 2 கட்சிக்குள்ளே தான் போட்டியே தமிழகத்தில் அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னதுலேருந்து என்னவான்னு தெரில, திமுக அதிமுகவோட திமுக தாவேகா என்ற அந்த பரபரப்பு ஒரு வாதங்கள் தான் சரி. அரசியல் தோறும் பார்த்திங்கன்னா நோக்கர்களும் அரசியல் கருத்தாளர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கப்படுகிறது, எப்படியாப்பட்ட களம் காண்க போகிறது திமுக. மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, மக்களுக்கு கவர்ச்சியான திட்டங்களையும் ஊக்கத்தொகைகளையும் மாதந்தோறும் கொடுக்கும் தொகைகளையும் அதிகரித்து கொண்டு தமிழக மக்களை தன் வசம் இழுக்குமா, தமிழக மக்கள் சிந்தித்து வாக்களிக்கப் போகிறார்களா, இல்லை சிரித்தபடி வாக்களிக்கப் போகிறார்களா என்பதை நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.